Hi everyone, welcome back to Trending Radar channel. 8th standard science subjectல குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட், செகண்ட் லெசன் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், தேர்ட் லெசன் லைட், ஃபோர்த் லெசன் ஹீட், 9th லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ், 10th லெசன் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், 11th லெசன் ஏர், 16th லெசன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், 17th லெசன் பிளான்ட் கிங்டம், 18th லெசன் ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப். லெசன் மெஷர்மெண்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த 3 ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஆம்பியர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் மோல். டீட்டெயில் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டிஸ் வித் தேர் யூனிட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ். லெசன் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் எனி 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஹெல்ப் டு மெஷர் த ப்ரெஷர் ஆஃப் எ ஃப்ளூயிட், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் 1 அட்மாஸ்பியர், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஹெல்ப் எ பிளான்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் எனி 3 ways ஆஃப் மினிமைசிங் ஃப்ரிக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் இஸ் ஏ பால் பியரிங் யூஸ்ட் இன் ஏ சைக்கிள் ஹப். டீட்டெயில் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் ஈச் வித் அன் எக்ஸாம்பிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் டு ப்ரூவ் தட் த ப்ரெஷர் இன் ஏ லிக்விட் இன்க்ரீசஸ் வித் டெப்த், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கோங்க. லெசன் லைட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ஃபோக்கல் லென்த், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எ கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், நிச்சயம் நம்முடைய எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. டீட்டெயில் கொஸ்டின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த இமேஜஸ் ஃபார்ம்டு பை எ கான்கேவ் மிரர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ரெஃப்ளெக்ஷன், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் நம்முடைய எக்ஸாம் வரக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் எ பெரிஸ்கோப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டீட்டெயில் கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன் ஹீட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் 3 டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கண்டக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் நம்முடைய எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் 1 கலோரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் நம்முடைய எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. டீட்டெயில் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் தெர்மஸ் ஃப்ளாஸ்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன்
மேட்டர் அரவுண்ட் அஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த சிம்பிள்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ்: ஆக்சிஜன், கோல்டு, கால்சியம், கேட்மியம் அண்ட் அயன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் எ கெமிக்கல் சிம்பிள் ரெப்ரசன்ட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டலாய்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் எனி 3 compounds that exist in liquid state. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் யூ ஸ்டோர் பிக்கிள் இன் அன் அலுமினியம் யுட்டென்சில்? கிவ் ரீசன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேபுலேட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த எலமெண்ட்ஸ் வித் த ஃபாலோயிங் சிம்பிள்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் நிச்சயமாக படிச்சுக்கோங்க. லெசன் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் கேட்டலைசிஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் வென் அன் அயன் நெயில் இஸ் பிளேஸ்ட் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் பொல்யூஷன்? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டார்னிஷிங்? கிவ் அன் எக்ஸாம்பிள். Next question, what is the role of a catalyst in a chemical reaction? ரொம்ப important question. Next question, why photosynthesis is a chemical reaction? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. டீட்டெயில் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஹவு ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஸ்பாயில்டு பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினில் ஒரு நிச்சயம் நமக்கு எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் சாய்ஸ் விடாமல் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. லெசன் ஏர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஷன் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் நைட்ரஜன். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் குளோபல் வார்மிங்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக நம்முடைய எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ட்ரை ஐஸ்? வாட் ஆர் இட்ஸ் யூசஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. டீட்டெயில் கொஸ்டின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what happens when carbon dioxide is passed through lime water? Write the equation for this reaction. ரொம்ப important question. Next question, name the compounds produced when the following substances burn in oxygen: carbon, sulfur, phosphorus, அயன், மெக்னீஷியம், சோடியம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக நம்முடைய எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ள கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின்? ஹவு கேன் வி ப்ரிவென்ட் தம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக நம்முடைய எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லெசன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் த பாக்டீரியா யூஸ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வினிகர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த நேம்ஸ் ஆஃப் எனி 3 புரோட்டோசான்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ டிஸ்கவர்டு பெனிசிலின்? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த 4 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் தேர் ஷேப். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் பேத்தோகன்ஸ்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் அக்ரிகல்ச்சர்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. டீட்டெயில் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் பாக்டீரியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசின்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ப்ரோபயோட்டிக்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கங்க. லெசன்
பிளான்ட் கிங்டம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் தாலஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை பைனாமியல் நாமன்கிளேச்சர், கிவ் எக்ஸாம்பிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எனி 2 characters ஆஃப் டைகோடைலடான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எனி 2 economic importance ஆஃப் ஃபங்கை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், how many classes are there in bryophytes, what are they? இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எனி 4 characters ஆஃப் pteridophytes. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை அவசியம் படிச்சுங்க. டீட்டெயில் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் எனி 5 differences between monocot and dicot plants. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். இந்த கொஸ்டின் நீங்கள் நிச்சயம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த நேம்ஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தேர் யூசஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. லெசன் ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் செல் டிஃப்ரென்ஷியேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்வியோலி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் மெட்டபாலிசம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ப்ரொக்ரோடிக் செல், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேப்லெட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனோரோபிக் ரெஸ்பிரேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. டீட்டெயில் கொஸ்டின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ அண்ட் லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸலேஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் வித் அன் எக்ஸாம்பிள், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டீட்டெயில் கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 3ல் ஒரு கொஸ்டின் நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ணி ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.